வணக்கம் மக்களே. இன்னைக்கான காணொலியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை பொறுத்தளவு அந்த மருத்துவரோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவமா தான் இருந்துட்டு வருதான். அதை நம்ம சேனல்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் இன்னைக்கான வீடியோல உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த கதையில நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு திகில் அமானுஷம்லாம் பயங்கரமா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க முத நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பேர் ஹரிஷ். இதே மாதிரி நிறைய திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. வெல்கம் டு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத். வாங்க அது என்ன அந்த திகில் அமானுஷ உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காங்கிறவங்க தாங்க சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க படிச்சுட்டு இருந்த காலத்தில் நடந்த சம்பவமாங்க. அவங்க மதுரையை சேர்ந்த ஒரு பிரபல மெடிக்கல் காலேஜில் தான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாங்களாம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டத்தில் நடந்துச்சாங்க. அப்போ அவங்க ஜஸ்ட் டாக்டருக்கு படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க மதுரையில். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அவங்க படிப்பானது பேருக்கு. அது போக அவங்க நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி தாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னாலே கொஞ்சம் அளவுக்கு காசுகள் கண்டிப்பாக தேவைப்படும். என்னதான் நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலுமே பணத்து சைட்லேயுமே அவங்க வீட்டில் ரொம்பவுமே நல்ல வசதியான ஃபேமிலி தானாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க படிப்பு நீட்டாக போயிட்டுருக்கு. அப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்களும் டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதே கிளாஸில் உள்ள ஒரு பையன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வீட்லேயுமே நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன் தாங்க. ஸோ இந்த வகையில் ரெண்டு பேருமே டாக்டரு, ரெண்டு பேருமே பணக்கார வீட்டு பசங்கனால நல்ல ஊர் சுற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே படிப்புலையும் கரெக்டாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நல்ல ஒரு க்ளோஸாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்து நல்ல ஒரு ஜாலியாக பார்ட்டி அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைல் தாங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க படிப்பானது முடிகிற ஒரு ஸ்டேஜுக்கு வருதுங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன படித்தாலும் சரி, கடைசி இயரில் ப்ராஜெக்ட் ஆர் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். இதே மாதிரி தான் டாக்டர் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையை சேர்ந்த ஒரு கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க அங்கே போகிறாங்க. இவருடைய லவ்வர் வரலையான்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் கிடச்சிருக்கு. ஸோ என்னாச்சு, இவருக்கு இங்கே கிடைக்கலையா. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஃபோனில் பேசிப்பாங்க வச்சுப்பாங்க. இவங்க இந்த கிராமத்தில் தாங்க தங்கியுமே இருக்காங்க. அங்கே ஒரு வீட்டை எடுத்து தங்கி இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா டெய்லியுமே போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறது காரணத்துக்காக ஒரு 3 மாதம் கிட்ட ட்ரைனிங் பீரியட் இருக்கும் போல் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்களா. ஸோ நல்லா ஜாலியாகவே ஒர்க் பண்ணுறாங்க. அது போக அவங்களுக்கு டாக்டருங்கிறது ரொம்பவுமே பேஷனேட்டான ஒரு தொழில் மாதிரி தான் அவங்க டாக்டரை பார்த்தாங்க. ஸோ அதனால் ட்ரைனிங்னால ரொம்பவுமே நேர்மையாக அந்த ஒர்க்குக்கு இருந்தாங்க. நல்லா ஒர்க் பண்ணாங்க. நிறைய அந்த கிராமத்து மக்கள் எல்லார்ட்டையுமே பேசி பழகுனாங்க, வச்சாங்க. அப்போ தான் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அடிக்கடி அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சுகருக்குலாம் வருவாங்க தெரியுமா. அப்படி உள்ளவங்கள்ட்ட அப்படி ஜாலியாக இந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்களாங்க. என்ன தான் இவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு நார்மலான, அதாவது ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஏழைகள் கூட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த பிரியங்கா அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஊசி போடவங்க, சுகர் மாத்திரை வர்றவங்கள்ட்டெல்லாம் ரொம்பவுமே சகஜமாக பேசுவாங்களாங்க. அப்படி சில பேர்கிட்ட பேசும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிராமத்தில் பேய் ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குமாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா யாராவது வீட்டில் பொண்ணுங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பேயை ஆலமரத்துக்கிட்ட வச்சு ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சொல்லுது, இன்னும் எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க, இன்னமுமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு சிரிப்பாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு, பாப்பா இதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ தயவு செஞ்சு சும்மாரி, அதுக்காக தப்பாக பேசாது, எங்கள் கிராமத்தில் இது ஒரு வழக்கம், யாருக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. அந்த பொண்ணு பிரியங்கா ரொம்ப ஜாலியான டைப் தானே, அது இருந்துக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்குது. சும்மா இருங்க பாட்டி, பேயாது ஒன்றாது, பேய் வேற ஓட்டுவீங்களா அப்படிங்க. அப்போ அந்த பாட்டி இருந்துக்கிட்டு சொல்லுது, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அது சொன்னால் நீ நம்பியே ஆவ அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்களாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு வயசு பொண்ணு இருக்கான். அது வயசுக்கு கரெக்டாக ஒரு 3-4 மாதம் தான் இருந்திருக்குமாங்க.
இதுக்கப்புறம் என்னென்னா வயசு பொண்ணுங்களை மேக்சிமம் வந்து கருக்கல்ல வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் அந்த கிராமத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வயசு பொண்ணுங்க வெளியே போகக்கூடாது, காற்று கருப்பு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணு வந்து இரவு நேரத்தில் எங்கேயோ வெளியே போயிருக்குங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாமல். இதை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவன் காதலன் யாரோ அந்த ஊருக்குள்ளே இருக்கான், ஸோ அவனை வந்து தெரியாதனமாக பார்க்க போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊருக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு வெளியே போனான்னு தெரியாது. ஸோ என்ன ஆயிருக்கு, நைட் நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்போ வெளியே போய் அந்த கிராமத்தில் அந்தளவு லைட் வசதி எதுவுமே இருக்காது போல். ஸோ டார்ச் லைட்லாம் கொண்டுட்டு தான் போயிருக்கா. வெளியே போய் அவன் காதலனை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கா. காதலனை பார்த்துட்டு திரும்ப வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு மாதவிடாய் வரும் தெரியுமா, அந்த டைம் பார்த்து அந்த பிள்ளைக்கு வந்து மாதவிடாய் வந்துட்டுங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பிளட் ஆனது நிறைய வந்து போக ஆரம்பிக்குது. இவ வந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போவும் ஏதோ பயங்கரமான சத்தம்லாம் இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. எப்படின்னா ரொம்பவுமே கொடூரமாக கேட்டிருக்கு. யாரோ ஒரு ஆள் பின் தொடர்ந்து வர்ற மாதிரியும், விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ துரத்துற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து சவுண்டு கேட்டிருக்குங்க. அந்த பொண்ணு என்னாச்சு என்ன ஏதுனே தெரியல. திடீர்னு பார்த்தா மறுநாள் காலையில் கிராமமே சுற்றி நிற்கிது. அந்த பொண்ணு நடு ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்குதுங்க. அப்படியே ரத்தமாக இருக்குது சுற்றி அந்த பொண்ணுக்கு. அப்போ உடனே என்ன ஆகிட்டு, கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் டக்குன்னு அந்த பொண்ணை தூக்கி இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த பொண்ணோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லையாங்க. இது போக இந்த பொண்ணை வந்து திட்டவும் செஞ்சுருக்காங்க. இந்த கருக்கல் டயத்தில் நீ போவியா வப்பியா, அதுவும் இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் நீ எப்படி போகலாம் வைக்கலாம், நீ எதுக்கு போகணும்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸும் சரி ஊர் மக்களும் சரி ரொம்பவுமே அந்த பொண்ணை திட்டியிருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து எதையுமே கண்டுக்காமல் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்குங்க. என்னென்னா யார் பேச்சையும் கேட்காம ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் இருந்தொட்டி இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இந்த காற்று கருப்பு அடிக்கிறது, இந்த பேய் பிடிக்கிறதுலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உண்டுன்னு தெரிஞ்சிடும். அப்போ தான் மகளுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கன்ஃபார்ம் பண்ணி உடனே இந்த பாட்டிக்கிட்ட வராங்க. யார் இந்த கதையெல்லாம் பிரியங்காட்ட சொல்கிறாங்க தெரியுமா, அந்த பாட்டிக்கிட்ட வராங்களாங்க. அப்போ அந்த பாட்டி இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இரவு நேரத்தில் இப்படி போனால் அன்னையிலேருந்து இதுதான் இருக்குது அப்படின்னுட்டு ஏதோ ஒரு அமானுஷம் இவ ரத்தத்தை பார்த்து இவ மேலே ஏறிட்டு இவளை வந்து இப்போ அதுதான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்கார வச்சு வேப்பிலை அடித்து அந்த பேயை வந்து விரட்டி விட்டாங்கன்னா. இந்த சம்பவத்தை ஃபுல்லத்தையுமே வந்து யார்கிட்ட, பிரியங்கா கிட்ட எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரியங்கா சுத்தமாக நம்பவே இல்லை. அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. பாட்டி என்ன பாட்டி நீங்கள் வந்து பெரிய பேய் ஓட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்களே போலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியங்கா வந்து அந்த பாட்டியை கலாய்ச்சி விட்டாங்க. ஆனால் அந்த பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ தெரியாது உனக்கு, எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரியங்கா வந்து பாட்டி இது பண்ணி விட்டு அப்புறம் அந்த பாட்டியும் போயிட்டாங்க. இப்படியே இவங்க ட்ரைனிங் வந்து ரொம்பவுமே ஜாலியாக போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுவா, ஃப்ரெண்ட்லியாக பேசுவா. இந்த மாதிரி அமானுஷம் எதுக்கு மேலே அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவள் வந்து நல்ல ஒரு பணக்கார பொண்ணு. வெளியூரில் அதாவது சென்னையோ பெங்களூரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அந்த மாதிரி சிட்டி சைடில் உள்ளவங்க தான் அந்த அக்கா. ஆமாம், அது மட்டும் எனக்கு ஓரளவு கரெக்டாக தெரியும். சிட்டி சைடில் தான், சென்னையா பெங்களூரான்னு கரெக்டாக தெரில, எனக்கு மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அப்படியே அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து முடிகிற கட்டம் வருதுங்க. முடிகிற கட்டம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரைனிங் முடிஞ்சோட்டி கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் ஆயிடுவாங்க. எல்லாமே டிகிரி எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டப் போடுவோம், கடைசியாக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியோ இல்லை கெட் டுகெதரோ அந்த மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்டு. அதாவது எப்படின்னா, அவங்க காலேஜில் படிக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் இவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னீங்க தெரியுமா. அதாவது இந்த அக்கா பிரியங்கா இருக்காங்க தெரியுமா, அந்த அக்கா அவங்களோட ஆள், அது கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா. அப்படி மெஜாரிட்டியாக வந்து எல்லாருமே இந்த கிராமத்தை சேர்ந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அது போக 1-2 பேர் வந்து வெளியூரில் வந்து இருக்காங்க. வெளியே உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரெயினிங் கிடைக்காம வெளியே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காமனாக நிறைய பேர் இருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட தான். ஸோ அப்போ அந்த பிரியங்கா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துருங்க, இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், எங்களுக்குன்னு தனியாக வீடுலாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வச்சு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் காமனாக ஒரு இடத்துக்கு வர்றதை விட அவங்க வந்து ஜஸ்ட்டு 2 பேர் தான், அவங்க டைரெக்டாக இங்கே வந்துடலாம் பார்த்தீங்களா. அப்போ பிரியங்காவுடைய ஆள் இருந்துக்கிட்டு அந்த அண்ணனும் இருந்துக்கிட்டு ஓகே
இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பிரியங்காவுக்கும் ஓகேன்னு சொல்லியாச்சு, அவங்களும் ஓகேன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இங்கே கிளம்பி வராங்க. இங்கே கிளம்பி வந்தோட்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக பேசிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அது போக பிரியங்காவும் அவங்க ஆளை பார்த்தோட்டி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆலமரத்தை காட்டி அந்த ஆள்கிட்ட வந்து, அதாவது அந்த பிரியங்காவோட ஆள் இருக்காங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட வந்து காட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆலமரம் தான், ஒரு பாட்டி வந்து என்கிட்ட இப்படிலாம் ஒரு கதை சொல்லிச்சின்னு சொல்லி எல்லா சம்பவமே விலாவரியாக விளக்குறாங்க. அப்போ அவர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இந்த கிராமத்தில் நடக்குதான்னு ஆச்சரியமாக கேட்கும்போது, ஏன்டா டேய் நீயுமாடா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பா, அந்த பாட்டி தான் வேறு வேலை இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்குன்னா நீயுமா இதை நம்புற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளையுமே இவங்க கலாய்ச்சி விட்டுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து இவர் நம்பலன்னு சொல்ல முடியாது, நம்புறாருன்னு சொல்ல முடியாது. ஓரளவு சரி பெரியவங்க சொல்கிறாங்களா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க நினச்சிருக்காரு. ஏன்னா அவருமே இன்ன வரைக்குமே ஒரு பேய் சம்பவங்களாக நேரில் பார்த்தது கிடையாது. இந்த பிரியங்கா அக்காவுமே இன்ன வரைக்கும் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜாலியாக வந்து ஊரை சுற்றி பார்க்குறாங்க. டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டல்லையும் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பிரியங்கா அக்கா. ஏன்னா இந்த கிராமத்துலேயே ஓரளவு இந்த பிரியங்கா அக்கா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க தெரியுமா. அதுவும் வந்து இந்த வயசான பாட்டி தாத்தாமார்களுக்கு எல்லாத்துக்குமே, அது போக இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரியங்கா அக்காவை நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் வந்து ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கட்டிக்க போகிறவன் அப்படி இப்படின்னு ஜாலியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி வாங்க நைட்டு பார்ட்டி பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ரூமுக்கு போகிறாங்க. இவங்களோட பார்ட்டி வந்து நம்ம பண்ணுற மாதிரி நார்மல் பார்ட்டிலாம் கிடையாது. எல்லாமே டாக்டர்ஸு, எல்லோரும் பணக்காரங்க பார்த்தீங்களா. ஸோ நல்லா பாட்டில் கிட்லி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. பாட்டிலெலாம் கொண்டு வந்து வேறு லெவலில் சமையலுக்குலாம் ஆள் போட்டாச்சு. அவங்க வந்து அங்கே உள்ள வேலைக்காரங்க மாதிரி வச்சு சமையலுக்குலாம் ஆள் வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு நல்ல பெப்பர் சிக்கனு அது இதுன்னு போட்டு வேறு லெவலில் ஃப்ரைலாம் போட்டாச்சுங்க. இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரக்கு வாங்கியாச்சு. நல்லா எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு சும்மா வேறு லெவலில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு ஒரு 12 மணிக்கிட்ட ஆகுதுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து டியூட்டி போடுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், வந்து இரவு நேரம் ஒரு டியூட்டி இருக்கும், பகல் நேரம் ஒரு டியூட்டி இருக்கும். அப்போ இந்த பிரியங்காக்கா கூட வேலை பார்க்குற ஒரு அக்காவுக்கு வந்து அன்னைக்கு இரவு நேரம் டியூட்டிங்க. அப்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, எடி எனக்கு நல்லா போதை ஆகிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் என் டியூட்டி நீ வேணால் மாற்றிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா அக்காவுக்கு வந்து அந்தளவுக்கு அவங்க தண்ணி அடிக்கலைன்னாலும் லைட்டாக பீர் மட்டும் குடிச்சிருக்காங்க போல். அதே மாதிரி அவங்க ஆளுமே வந்து லைட்டாக குடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே ஸ்டெடியாக தான் இருக்காங்க, சும்மா ஜாலியாக தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அக்காங்களுக்குலாம் வந்து மட்டையாகிற அளவுக்கு போதை ஆகிட்டு போல். ஸோ அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரியங்கா அக்காவும் இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்புறாங்க. அப்போது அவங்களுடைய ஆள் இருக்கார் தெரியுமா, அவர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நானும் வரேன் பிரியங்கா, சும்மா தானே இருக்கேன், அங்கே வந்தால் யார் என்ன சொல்ல போகிறா, யார் இன்னும் நைட்டில் பேஷண்ட்லாம் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த பிரியங்கா அக்கா இருந்துட்டு சரிடா வாடான்னு நோட்டி இந்த பிரியங்கா அக்காவும் அவங்க ஆளும் வந்துட்டு இரவு நேரத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு அக்காவுடைய டியூட்டிக்கு பதிலாக இவங்க வந்து அந்த டியூட்டிக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகிட்டுனா டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்கே அந்தளவுக்கு யாருமே இல்லைங்க, ஓரளவு நர்ஸு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்களை பெருசாக கண்டுக்கல, எல்லாத்துக்குமே வந்து பிரியங்கா அக்காவை தெரியும் அப்படிங்கிறனால இவங்க வந்து சும்மா அங்கே வந்து எப்படின்னா கிராமத்தில் யார் வரப்போகிறா சொல்லுங்கள், அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் உட்காந்து 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்து இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல், அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லலை. ஸோ 2 பேரும் ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராருங்க. அவர் வந்து எப்படி இருப்பார்னா, ஒரு 40 to 45 வயசு ஆளாங்க. அவர் பேர் ஊர் எதுவுமே தெரியாதான். அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெரு விரலோட அந்த நகம் இருக்கும் தெரியுமா, அந்த நகம் தனியாக இப்படி பொழந்து போய் இருக்குங்க அவருக்கு. அப்படி கால் அப்படி நொண்டிட்டு வராரு. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே பிரியங்கா அக்கா இருந்துட்டு, ஐயா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நகம் இதாகிட்டுமான்னு இப்போ அவங்க காலை பார்க்குறாங்க. அந்த பெருவரலோட நகம் இருக்குது தெரியுமா, அதாவது வெறும் நகம் மட்டும் கிடையாதுங்க, அந்த மொத்தமாக இப்படி இருக்கும் பாருங்கள், இந்த தோலோடு இருக்கும் தெரியுமா டோட்டலாக, இது மொத்தமாக இப்படி இருக்காங்க. அதுவும் பெருவிரல், காலோட பெருவிரலில் வந்து இது மொத்தமாக அப்படி பொழந்து ரத்தமாக ஊற்றுதாங்க. அப்போ உடனே அவங்க பிரியங்கா கறந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, டிடியை போடணும். அதுக்கு முன்னாடி இந்த புண்ணை நம்ம வாஷ் பண்ணி ஒரு கெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஆள் இருந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணல, ஏன்னா இவங்க தான் டாக்டர், இவங்க தான் பண்ணி ஆகணும்.
அது போக இது வந்து பெரிய லெவலில் ஒன்றும் அந்த டாக்டர்ஸுக்கு இது பெருசாக இருக்காது. நமக்கு வேணால் அது பெரிய வலியாக இருக்கும், ஏதாவது இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு மாத்திரை இந்த டிஞ்சரை போட்டு விட்ருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே கீழே வந்து அந்த டிஞ்சர் வச்சு அந்த ஊண்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கிறாங்க. கிளியர் பண்ணி அந்த பிளட்டு கிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மருந்துகள்லாம் நிறைய போட்டு இது பண்ணுறாங்க. அப்போது பின்னாடி இருந்து அவங்க ஆள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு என்ன ஆயிட்டுன்னா, அவங்க ஆள் பேசுகிறது சுத்தமாக ஸ்டாப் ஆகிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருந்துக்கிட்டு சும்மா அவங்க என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, லவ்வர்ஸ் தானே, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஆள் பேசுகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, இவங்க டக்குன்னு என்னடா பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஆளே காணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து அந்த டிஞ்சரை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கெட்டு போடுறதுக்காக இந்த காட்டன் அந்த பேண்டு சுற்றுவோம் தெரியுமா, அந்த இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. அதை போய் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அந்த காலில் அடிபட்டவர் அந்த இடத்துல இல்லை. இந்த நேரத்தில் அந்த பிரியங்கா அக்காவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஆளை காணும். சரி பரவாயில்ல, ஏதாவது எடுக்க பேருப்பாம்பல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. பார்த்தா இந்த மனுஷனையும் காணும். காலில் அடிபட்டு வந்த மனுஷன் எங்கேயா போனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, சுற்றி எல்லா பக்கமும் தேடுறாங்க. அவங்க ஆள் எங்கே இருக்காருன்னு தான் ஃபஸ்ட்டு தேடுறாரு. ஏன்னா இவர் கூட காணும், எங்கிட்டாவது போயிட்டாரு போலன்னு பார்த்துட்டு ஆளையும் காணுமே, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பிரியங்காக்கா டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஆளையும் காணும், தன்னுடைய ஆளையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேடி பார்க்காங்க, ஆளே கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து அவங்க பட்டன் செல் தான் வச்சுருக்காங்க. அப்போ 2014 தானே, பட்டன் செல் தான் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பட்டன் செல்லில் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணாலுமே வந்து சிக்னலே கிடைக்கல எதுவுமே. அதாவது எப்படின்னா இவங்க சைடில் ஃபுல் சிக்னல் இருக்குது, ஆனால் அவங்க ஆளோட சைடில் வந்து சிக்னலே இல்லை, சிக்னல் ஃபுல் வீக்லேயே இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் தேடுறாங்க. அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸு கூட இல்லைங்க. அதாவது அந்த மொத்த ஹாஸ்பிட்டல்லையுமே பிரியங்கா அக்கா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லாரையும் தேடும்போது யாருமே இல்லை, ஹாஸ்பிட்டலில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இரவு நேரம் ஒரு 12-1 மணிக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டல், அதுவும் அரசு மருத்துவமனையில் இந்த பிரியங்கா அக்கா மட்டும்தான் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு என்ன தான் பேய் பிசாசுக்கு மேலே பயம் இல்லைன்னாலும் இவங்களுக்கு கொஞ்சம் இருட்டுன்னா பயம் உண்டாங்க. ஸோ இதனாலேயே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் நைட் டியூட்டி போக மாட்டாங்க. இவங்க ஆள் இருந்ததுனாலையும் அது போக அன்றைக்கி பீரை குடிச்சு லேசாக அந்த கிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தைரியத்தில் தான் வரவே செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகும்னு சொல்லி அவங்க நினச்சே பார்க்கல. மொத்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ என்ன இருக்குது, இவங்களுக்கு கை கால் எல்லாம் ரொம்பவுமே பதற ஆரம்பிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவங்க ஆள் எங்கே போனாருன்னு வேறு தெரில பார்த்தீங்களா. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த வீட்டுக்கிட்ட போயிடுவோம் நம்ம பேசாமல், அதாவது நம்ம அவங்க தங்கியிருந்தாங்க தெரியுமா, அந்த வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழி எல்லாமே ரொம்பவுமே பயங்கர இருட்டாக இருக்குங்க. அந்த காலத்தில் அந்த பட்டன் ஃபோனில் வந்து மேலே ஒரு குட்டி டார்ச் உண்டு, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் அந்த பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்டன் ஃபோனுக்கு மேலே ஒரு டார்ச் லைட் இருக்கும் தெரியுமா, அந்த டார்ச் லைட் அடித்து, அது வந்து பெருசாலாம் தெரியாது, வைடராலாம் தெரியாது, ஜஸ்ட்டு அந்த கொஞ்சோண்டு இடத்த காட்டி கொடுக்கும். அதை வச்சு அப்படி போயிட்டே இருக்காங்களாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த லைட்டோட வெளிச்சமும் பத்தாமல் அந்த லெவலுக்கு டார்க்காக இருக்கான். என்ன ஆயிருக்கு, கொஞ்ச நேரத்தில் ஒரு சவுண்ட் ஆனது கேட்டிருக்குங்க. என்ன சவுண்டுன்னா, எங்கே போகிற இந்த நேரத்தில், எங்கே போகிற இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டிருக்குங்க. இவங்க என்ன நினைக்காங்கன்னா, யாரோ கிராமத்தில் உள்ள ஆள்லாம் நம்ம இந்த நேரத்தில் எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்காங்கன்னு ஒட்டி, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன், என்னோட இதை யாருமே காணும், எல்லோரும் எங்கே போனாங்கன்னு தெரில, ஹாஸ்பிட்டல் யாரையும் காணும் அப்படின்னு ஒட்டி, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் இருப்ப, இங்கேயே இருந்துருன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்து ஏதோ வித்தியாசமாக கேட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயம், யாரும் நம்மளை பயமுறுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பயந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அந்த சவுண்டு அவங்களுக்கு கிட்ட
கிட்ட நெருங்கி வந்திருக்குங்க. அதாவது எப்படின்னா அவங்க காது கிட்ட வந்து யாரோ ஒரு ஆள் வந்து இங்கேயே இருந்துரு அப்படின்னு கத்துறா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ அந்த காது கிட்ட வந்து கத்துறாங்களா. இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, 2 காதையும் புத்திட்டு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சவுண்டு போட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டுனா ஓடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்களாங்க. அந்த என்ன இடம் என்ன ஏதுன்னே தெரில. ஏன்னா அந்த லெவலுக்கு இருட்டாக இருக்காங்க. நைட்டு 2 மணி அந்த டைம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருட்டாக இருக்கான். அந்த கிராமத்தை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணுங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு யோசிக்காங்களாம். அவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்க. அந்த இடத்துல அந்த அக்கா கண்ட பயத்தை அவங்க வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் அவங்க வந்து அனுபவிச்சது இல்லையாங்க. அந்த லெவலுக்கு ஒரு பயத்தை அவங்க கண்டாங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு உருவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் டிஞ்சர் போட வந்தார் தெரியுமா, காலில் அடிபட்டு. அவர் வந்து காலெல்லாம் ரத்தம், அதாவது அப்போ வந்து பெருவிரல் மட்டும்தான் ரத்தமாக இருந்துச்சு. இப்போ உள்ளங்காலிலேருந்து இந்த முட்டி பகுதி வரைக்கும் ரத்தம் அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே அந்த டார்ச்சில் பார்க்காங்களா ரத்தம் மட்டும் அப்படியே இருக்கும். மூஞ்சி கொடூரமான நிலைமையில செதஞ்சு போய் இவங்களை அந்த பிரியங்கா அக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சாங்க. அதே ஆளாம், அதாவது அந்த பெருவிரல் அடிபட்டு வந்தார் தெரியுமா, அதே ஆளாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையா. பயத்தில் நடுங்கி போயிட்டாங்களாம். உடனே பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓட ஆரம்பிச்சோட்டி திரும்ப யாரோ இவங்க பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்களாம். துரத்திக்கிட்டே வந்தாலும் பின்னாடி டக்குன்னு அந்த தோள்பட்டையில் கையை வச்சுட்டாங்களாங்க. தோள்பட்டையில் கையை வச்சுட்டு இப்படி திரும்பினாங்களாம். ஒரு உருவம் அப்படி இவங்கள பார்த்து இவங்க மேலே பாஞ்சிச்சாங்க. அந்த நிமிஷத்தோடு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஏது ஒன்றுமே ஞாபகம் இல்லையா. அவங்க டைரெக்டாக காலையில் முழிக்காங்களாம். எங்கே தெரியுமா முழிக்காங்களாம், இது தாங்க என்னால் நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல முழிக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சு அந்த கிராமத்துலன்னு சொல்லி தெரியுமா. என்னென்னா ஒரு இரவு நேரத்தில் வெளியே போன பொண்ணு மாதவிடாய் ஆகி ஒரு இடத்துல மயங்கி போய் கடந்தா மறுநாள் காலையிலன்னு சொல்லி தெரியுமா. அதே இடத்துல இந்த பிரியங்காக்கா மயங்கிய நிலைமையில இருந்தாங்களாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்பா அப்படி அவங்க நடுங்கி போயிட்டாங்களா. என்னாச்சுன்னா மறுநாள் காலைல அவங்க முழிக்காங்களாம். ஏதாவது அந்த ஒரு உருவம் மேலே சட்டாரன்னு சாடிச்சு பாருங்களேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுநாள் காலையில் அவங்க வந்து முழிக்கிறாங்க. அதே இடத்துல படுத்து, அதாவது ரோட்டுக்கிட்ட படுத்து முழிக்கிறாங்க. முழிக்கும் போது அந்த கிராம மக்கள் சுற்றி இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஆள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ பிரியங்கா உனக்கு என்னாச்சு ஏன் இங்கே வந்து படுத்துட்டு இருக்க, ராத்திரி உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ எங்கே போனேன்னு சொல்லி அவங்க ஆள் கேட்குறாங்க. இவங்களுக்கு எந்திரிச்சு சுற்றி எல்லாரையும் பார்க்கும்போது இவங்களால ஃபஸ்ட்டு எதுவுமே ஒரு ரெகனைஸே பண்ண முடியல. நம்ம வந்து கனவு கண்டோமா, இல்லை நம்ம இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம், நம்ம நேற்று கண்டதெல்லாம் கனவா உண்மையாக பொய்யா, எதுவுமே அவங்களால சுத்தமாக யோசிக்க முடியல. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டி வராங்க. அந்த பாட்டி வந்து அவளை எழுப்பி விடுங்க அப்படிங்க. எழுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க ஆள்கிட்ட சொன்னாங்க. டைரெக்டாக வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பாட்டியும் வராங்க. அப்போவும் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ இவங்க ஆள் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நீ என்னை விட்டுட்டு எங்கே போன அப்படின்னு நோட்டி, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தார்ல, ஆமாம் வந்தார், நீ என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன், எங்கே போனேன்னு நோட்டி, நான் இந்த மாதிரி டிடி ஊசி எடுக்க தான் போனேன், சரி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே டிடி ஊசி எடுக்க போனேன், திரும்ப வரதுக்குள்ளே நீ எங்கே போனேன்னே தெரில, ஆளையே காணும், நான் ஒன்று எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், நீ எங்கேயுமே இல்லை, கடைசியில் பார்த்தா காலையில் அந்த ரோட்டில் படுத்து கிடக்க அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியங்கா அக்கா எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம், இவ்வளோ ஒரு அமானுஷ பயங்கரமான விஷயம் எல்லாமே நடந்தது. அந்த காலில் அடிபட்டு ஒரு முட்டு வரைக்கும் ரத்தம் ஊற்ற அப்படி கொடூரமான நிலைமையில நின்னது, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஆளே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன ஒட்டி அங்கே உள்ள எல்லாத்துக்குமே பயம் தாங்க முடியலைங்க. ஏன்னா அந்த பாட்டி சொன்ன கதையை ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கு நடந்து கடைசியில் இது அதே இடத்துல இவங்க கிடந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உடனே அந்த பாட்டியுமே அந்த இடத்துல இருந்தோட்டி, உனக்கு வந்து இது மாதவிடாய் டைமா, அதாவது பீரியட்ஸ் டைமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை பாட்டி அப்படின்னு ஒட்டி, நல்ல வேலைக்கு நீ தப்பிச்ச, உனக்கு மாதவிடாய் டைமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் நீ உயிரோடு இருக்கிறதே வாய்ப்பு கம்மி, இதுக்கு நல்ல வேலைக்கு நீ தப்பிச்சுன்னு சொல்லி உடனே அவங்க ஆள், அந்த கூட உள்ள டாக்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் ப்ளஸ் இந்த அக்கா பிரியங்கா அக்கா எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து ஆலமரத்துக்கு கீழே வச்சு
வேப்பிலை தண்ணியை மட்டும் தான் குடிக்க சொன்னாங்க. உனக்கு நான் எந்த பரிகாரம் எதுவும் பண்ணல. ஏன்னா அவனால் உனக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. உனக்கு மாதவிடாய் டைம்னால மட்டும்தான் ஆபத்து உண்டு அவனால். நல்ல வேலைக்கு நீ தப்பிச்ச, இனிமேலாவது ஒழுங்காக இரு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே நடுங்கி பயந்து காய்ச்சல்லாம் வந்து திரும்ப சொந்த ஊருக்கே போய் அங்கே ஒரு வாரம் கிட்ட ரெஸ்ட் எடுத்து காய்ச்சல் குறையாமல் ட்ரிப்பு ஏற்றி, ஏன்னா வந்து இது வந்து பேய் அட்டாக் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயத்தினாலேயே அவங்களால வந்து அந்த இடத்துல இருக்க முடியாமல் ஆயிட்டு. கடைசியில் என்ன ஆகிட்டு, அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடிச்சு, வருஷங்கள் ஓடிச்சு. இப்போ ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து அந்த அக்கா பிரியங்கா அக்கா வந்து டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட பர்சனலாக இந்த கதையை சொன்னாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி, எனக்கு எப்படின்னா, ஹரிஷ் எனக்கு இப்படி இருந்துச்சு ஹரிஷ், என் வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் எதையாவது மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் நான் யோசித்து பார்த்தா கூட என் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும் அந்த சம்பவத்தை. என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நான் மறக்கவே முடியாது, மறக்கவே மாட்டேன், என்னால் மறக்கவும் முடியலை அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட சொன்னாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அமானுஷத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு திகில் கொடூரமான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.